உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா ராசி பலன்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால், இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்த மாதமான ஆகஸ்ட் மாதம். ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் பண்ண போகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு கோச்சார கிரக நிலையை பார்த்துட்டு வந்துடலாம். ஆரம்பிக்கும் போதே ஒரு பெரிய ஒரு டிக்ளைமர் கொடுத்துடலாமா? இந்த மாசம் உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே கொஞ்சம் ஆமா அப்படிதான் இருக்க போகுது. ஏன்னா ஒட்டுமொத்த கிரகங்களும் ராகு கேதுவின் பிடிவுக்குள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல தான் இந்த தடவை கிரக பயிற்சிகளை இயங்க போகுது. சரி வாங்க, நீங்க என்னதான் என்ன கழுவி ஊத்தினாலும் நடக்கிறதா நடக்க போகுது. இந்த ஒரு மாதம் இந்த பக்கம் ராகு கூட கேது கூட நடுவுல எல்லா கிரகங்களும் கிட்டத்தட்ட ஒரு 7 கிரகங்களுமே இந்த ராகு கேதுவோட பிடிக்குள் இயங்குற மாதிரியான ஒரு சூழல் உருவாரத்துக்கான வாய்ப்பு தான் இருக்கு. எடுக்கும் போதே இந்த தடவை மிஸ்டர் செவ்வாய் இது வரைக்கும் அப்படியே தன்னுடைய ஃப்ரெண்டு வீடான சுக்கிரன் வீட்டுல இருந்தவர் அப்படியே ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி புதனோட வீடான மிதுன வீட்டுக்கு பிரவேசம் செய்கிறார். இதுதான் ஒரு பெரிய டிரான்சிட். அந்த மாசம் ஃபுல்லாமே அங்கதான் இருக்க போறாரு. எகைன் அப்படியே இது வரைக்கும் ஆட்சி பலம் வாங்கி உட்கார்ந்து இருந்த வக்ரமா இருந்தார். அப்புறம் வக்ர நிவர்த்தி அடைஞ்சாரு. எல்லா வேலையும் பண்ண மிஸ்டர் புதன் அப்படியே 5ஆம் தேதிக்கு பிறகு நான் போனா சூரியனோட தான் போவேன் அப்படின்ற மாதிரி சூரியன் குருவோடு சேர்ந்து புதனும் கடகத்தில் அமர்ந்து கஜலட்சுமி யோகத்தை கொடுக்க போறாங்க. கிளியர், ஃபைன். அதுக்கப்புறம் இது வரைக்கும் 1ஆம் தேதியே என்னன்னா 1ஆம் தேதி 2ஆம் தேதி என்ன பண்றாரு மிஸ்டர் சுக்ரன் கேதுவோட சேர்ந்து இருந்த சுக்ரன் அப்பா நான் விட்டுருங்கப்பா போதுன்ற மாதிரி தன்னுடைய நீச்ச வீடு அப்படி சொல்ல மாட்டேன் வலுக்குறைவான வீடான கன்னி வீட்டுக்கு பிரவேசம் செய்ய போகிறார். அஸ் யூஷுவல் கேது காலபுருஷன் 5ஆம் வீடான சிம்ம வீட்லயும் ராகு கும்பத்திலும் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த மிக முக்கியமான விஷயம் சனி வக்ரமாயிருக்காரு. சனி வக்ர பயிற்சி ஆகி சனி வக்ரமாக எங்க மீனத்துக்குள்ளேயே தான் இருக்காரு. பட் இருந்தாலும் நான் அந்த வக்ரம்னா கீழ் வீட்டோட தான் வச்சு கணக்கு பார்த்து எடுப்பேன். இது என்னுடைய மெத்தட். ஓகே, இந்த மாதிரியான ஒரு அமைப்புல குரு அதி உச்சமாகி கடக வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். கூடவே சூரியனுடைய அமைப்பு ஆகஸ்ட் மாதம் 16, 17 தேதியை தாண்டி 18ஆம் தேதி தான் இந்த தடவை சூரியன் அப்பா அப்படின்னு என் சொந்த வீட்டுக்கு வரப்போறார். வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய ஆட்சி பலம் வாங்கிய சிம்ம வீட்டுக்கு சூரியன் தன்னுடைய பிரவேசத்தை செய்ய போறார். ஆனா அங்க ஆல்மோஸ்ட் கேதுவும் அமர்ந்திருக்கிறார். இதுல கேது பெஸ்டா சூரியன் பெஸ்டா யார் எங்குவா அப்படின்னாலும் என்ன இருந்தாலுமே தம்மா துண்டு கொஞ்சம் கேது சூரியனுடைய ஒளியை மறைக்க தான் பார்ப்பாரு. சரி வாங்க பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி எல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் நிறைய 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 பேர் கிடைக்க போகுது, புகழ் கிடைக்க போகுது, கௌரவம் கிடைக்க போகுது, அந்தஸ்து கிடைக்க போகுது. நீங்க குருவா இருந்து ஒரு 4 பேருக்கு எடுத்து காட்டக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த வரப்போகுது. ஏன்னா முதல் 15 நாட்கள் சூரியனோடு சேர்ந்து ராசிநாதன் அமர்ந்து சிவராஜ யோகத்தில் இயங்க போறார். 8ஆம் இடத்துல உட்காண்டார், அதெல்லாம் இல்லைங்க. ராசிநாதன் 8ஆம் இடத்துல அமர்ந்திருந்தாலும் சுபத்துவமாய் அமர்ந்திருக்கிறார் அப்படின்ற போது திடீர் அதிர்ஷ்டங்களை இது உருவாக்கி கொடுக்கும். நம்பர் 1. நம்பர் 2, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு புதனும் சேரும்போது திடீர்னு ஏதாவது ஒன்று படிக்கலாமா, ஏதாவது ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணலாமா, இல்லை விட்டு போன படிப்பை திரும்ப தொடரலாமா அப்படின்னு, இல்லை கம்ப்யூட்டர் படிக்கலாமா, இல்லை ஏதாவது புதுசாக ஏஐ கோர்ஸ் படிக்கலாமான்ற மாதிரி படிப்போட இந்த தடவை கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த வயது ஒத்தவர்களாக இருந்தாலும் படிப்போட ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இந்த தடவை நடக்க போகிறது. ஓகே, நம்பர் 3 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தடவை தனுசு ராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து 17ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். யாரெல்லாம் ஹெல்த் வைஸ் கவலைப்பட்டீங்களோ அதெல்லாம் நிவர்த்தி. செவ்வாயுடைய போர்ஷன் ஆல்மோஸ்ட் ராசியை பார்க்கறது அப்படின்றதே அவர் 5ஆம் வீட்டுக்கு உடையப்பட்டவர். 5ஆம் வீட்டு அதிபதி ராசியை பார்க்கறது அப்படின்றத தாண்டி ஒரு பெரிய கொடுப்பன உலகத்தில் ஏதாவது இருக்க போதா? இல்லை. நிறைய 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 காதல், கவிதை, லாட்டரி சீட்டு, திடீர் யோகம், ஜோதிடம், ஆன்மீகம், குலதெய்வ அருள், ஞானம், மோட்சம் எல்லாத்த பற்றியும் இந்த தடவை ஒரு டிஸ்கஷன் இல்லை ஒரு நிகழ்வுகள் உங்களை நோக்கி நகரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நிறைய நல்லவை கூடி ஒரு பிளஸ்ஸிங் த கோர் பிளஸ் அப்படியே பிளஸ்ஸிங்கை ரிசீவ் பண்ணுவீங்க. பணம் காசெல்லாம் யாருக்குங்க வேணும்? அந்த கொடுப்பனை இருக்குல்ல, அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை மீனாட்சி கொடுக்குறாள், அதுவே பெருசு. இந்த தடவை தனுசுக்கு அது நடக்கும். 5ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் இடத்தில் உட்கார்ந்து 7ஆம் பார்வையாக ராசியை பார்க்கறது அப்படின்றது திருமணமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமணத்தை உருவாக்கி கொடுக்கும். காதல் திருமணத்திற்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ரெட் சிக்னல் விழுந்த வீட்டில் க்ரீன் சிக்னல் விழுகும். நிறைய ப்ரப்போசல் நடக்கும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கீங்களா வாழ்க்கையில்? அவர்களிடமிருந்து ஏதாவது ஒரு துண்டாக பிரிஞ்சு உங்களுக்கான ஐடென்டிட்டியோடு நீங்கள் வெளியில் வருவீங்க. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியுடைய வக்ர அமைப்பு அப்படின்றது நிறைய இருந்த பிராக்கேஜ் எல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். நிறையா பேருக்கு இந்த தடவை ஒரு
டிராவல் அலைச்சல் மூலமாக அனுகூலம். ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பிரம்மாண்டமா இயங்குவான். அத பண்ணணும், இத பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும் நெறைய டிராவல் பண்ணுவேன். ஷார்ட் டிராவல் எல்லாம் 3ஆம் இடம். இந்த இந்த குட்டி குட்டியா போயிட்டு வருது. 5 மணி நேரத்தில டிராவல் பண்றது, இந்த 10 மணி நேரத்துக்குள்ள டிராவல் பண்றது, இந்த வேலையெல்லாம் நெறைய இந்த தடவ நம்ம நெறைய டிராவல் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். யாரெல்லாம் வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் வந்து ரியல் எஸ்டேட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து பேங்கிங் செக்டார்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் அக்கவுண்ட்ஸ் ஆடிட்டிங்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் சிஸ்டமேட்டிக் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ, அத்தன 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 தனுசு ராசிகளுக்கும் அல்டிமேட். சூப்பர். 2ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை, 10வதுக்கு சூரியனுடைய பார்வை, புதனோட பார்வை எல்லாம் சேர்ந்து 2ஆம் இடத்திற்கு விழும்போது வேற என்ன வேணும்? குடும்ப ரீதியாக இருந்த ஒரு கவலை தீர்ந்து போகும். ஏதாவது அப்பார்ட்மெண்ட்ஸ் குடி போகலாமா, அப்பார்ட்மெண்ட்ஸில் வீடு வாங்கலாமான்ற எண்ணம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு முன் வரும். வண்டி வாகன மாற்றங்கள் நிகழ்வதற்கான காலம் சரியாக இருக்குது. இல்லை வண்டியில் ஏதாவது ஒரு பழுது வைக்கிறது, வண்டி சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு விஷயம், ஒரு பைக் வாங்கலாம், ஒரு 2 வீலர் வாங்கலாம், இல்லை ஏதோ ஒரு சைக்கிள் ஏதோ சரி பண்ணுறது, ஏதோ ஒரு வண்டி வாகனத்தோடு இந்த தடவை வந்து கனெக்ட் ஆக போகும். வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கார பெண்களுக்கு வேலை போவதற்கான வாய்ப்பு. வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி வேலை கிடைக்கும். வேலையிலேயே அலைஞ்சிட்டு இருக்க பிள்ளைங்களுக்கு வீட்டில் உட்காந்து ஏதாவது வேலை பார்க்கலான்ற மாதிரி அந்த சினாரியும் கிடைக்கும். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோமும் இருக்குது. இந்த தடவை வீட்டில் இருக்கவங்க அப்படி வெளில போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ தனுசுக்கு எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவாக இல்லை. ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி அழகாக அமர்ந்து 7ல் 7ஆம் இடத்தை பார்வை செய்யும்போது 5 7 தான் காதல். மனசே ஒரு மாதிரி லேசாக இருக்கும் இந்த மாதம். நிறைய சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். நிறைய பிளானிங் போடுவீங்க, நிறைய திட்டமிடல் இருக்கும். வாழ்க்கையை அடுத்து என்ன கொண்டு போகலான்ற மாதிரி நிறைய யோசனைகள் மேலும். இது வரைக்கும் இல்லாமல் வீட்டில் அம்மா ஹெல்ப் பண்ணும், அப்பா ஹெல்ப் பண்ணுன்ற மாதிரி ஹெல்ப்பிங் எண்ணங்கள் நிறைய ஜாஸ்தியாகும். உங்களுக்கும் உங்கள் சகோதரிக்கோ சகோதரனுக்கோ இருந்த அந்த கருத்து வேறுபாடெல்லாம் மறைஞ்சு அவங்களா வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. இந்த தடவை நிறைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ட்ராவல் பண்ணுவதற்கான வாய்ப்புகள், ஊர் சுற்றுறதுக்கான வாய்ப்பு, ஏதாவது மாலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு, இதெல்லாம் இருக்குது. அல்டிமேட்டாக இருக்குது. பண ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை. பணம் வருவதற்கான வாய்ப்பு சூப்பராக இருக்குது. அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் வயிறு தான் கவனமாக பார்த்துக்கணும். தலைவலி அதிகமாக வந்துட்டு போகும். தூட்பையாக தலைவலி வரும். ஏதாவது ஒருத்தவங்க கண்டிப்பாக கண் டாக்டர்கிட்டையோ பல் டாக்டர்கிட்டையோ போயிட்டு வந்தே தீருவீங்க இந்த மாதம். அது வந்து என்ன ராசியாக இருந்தாலும் சரி, என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, தனுசு ராசிக்காரங்க இந்த தடவை வந்து கண் டாக்டருக்கு இல்லை பல் டாக்டருக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பு 100 விழுக்காடு உண்டு. டாக்டர்கிட்ட ஏதோ ஒன்று போயிட்டு வரணும். ஏன்னா சூரியன் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு, அவரும் டைரெக்டாக வந்து 2ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். அப்படின்றதே வாய், பல்லு, முகம் சம்மந்தப்பட்டு ஏதோ ஒன்று டாக்டர்கிட்ட போகிறதுக்கான வாய்ப்புகளே இது உருவாக்கி கொடுக்குது. ஓகே. ஸோ தனுசை பொறுத்த வரைக்கும் எனக்கு நெகட்டிவாக தெரியல இந்த மாதம். எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. மென்டலாக சில பேர் உங்களை டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறதுக்கு வருவாங்க. அதை மட்டும் பேரிகேட் போட்டு தள்ளி விட்டுருங்க. இந்த 3ஆம் இடத்துல கூடிய ராகு உங்களை பற்றி காசு பேச வைப்பா, இல்லை யாரை பற்றியாவது நீங்கள் காசு பேசுவீங்க. அது வேண்டாம். நான் ஒரு 4 மாதமாக சொல்லிட்டு இருக்கேன். இப்பயும் அதை தான் சொல்கிறேன். யாரை பற்றியும் பேசி நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? விட்டுருங்க. அந்த கர்மாவை எதுக்கு சேர்த்து அனுபவிப்பானே? எவனோ என்னவோ பேசிட்டு போகிறான். என் கடன் பண்ணி செய்து கிடப்பே. நம்மளுக்கு வேலை நிறைய இருக்குது. நம்ம ஜெயிக்கணும், நம்ம முன்னேறணும், 4 பேர் மதிக்கிற மாதிரி கௌரவமாக வாழணும். இத்தனை நாள் இல்லாமல் ஏதோ ஒரு மாதிரி ஒரு 2-3 மாதம் அப்படியே இருக்குது. அதெல்லாம் சரி பண்ணணும். ஃபினான்ஷியலாக நிற்கணும், பிள்ளைக்குட்டியை பார்க்கணும். எவ்வளோ வேலை இருக்குது. சும்மா தேவையில்லாமல் அடுத்தவனோட போய் நான் பெருசுன்னு காட்டிகிட்டு இருக்கிறது தான் வேலையா? தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. இந்த தடவை தனுசுக்கு உங்களுக்குனே ஒரு 7.5 வந்து நிற்கும். கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். அது மட்டும் தான் கவனம். மற்றபடி எல்லாமே சூப்பர். ஸோ படிக்கிற தனுசு ராசிக்கார பிள்ளைங்க எப்படி படிப்பீங்க அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும். இந்த தடவை 2ஆம் வீட்டுக்கு எவ்வளோ கிரகங்களுடைய பார்வை, வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். தனுசு ராசிக்கார குழந்தைகளாக இருந்தாலும் சரி, தனுசு ராசிக்காரர்கள் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இந்த படிப்பில் தாறுமாறாக இருக்கும். ஃபஸ்ட் ரேங்க் நான் தான் சொல்லி வந்து நிற்கும் பிள்ளைங்க. யாரெல்லாம் 10th 12th எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த பிள்ளைங்களுக்கு எல்லாம் சக்ஸஸ். இது வரைக்கும் வராது. ரொம்ப நாள் இழுத்துட்டு இருந்த இழுபறி பிரச்சனை எல்லாம் நிவர்த்தி ஆகும். டீச்சர் கொண்டாடக்கூடிய பிள்ளைகளாக தனுசு ராசிக்கார பிள்ளைகள் மாறும். படிப்பில் ஒரு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு வேகம், ஒரு ஆர்வம் பிறக்கும் பிள்ளைங்களுக்கு. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும். சூப்பராக இருக்குது. 20 வயதுலேருந்து 40 இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு மறுமணத்திற்கு வெயிட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மறுமணத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வயது ஒருத்தவர்களுக்கு குழந்தை பேர் அபரிவிதமாக இருக்குது. ஏன்னா சூரியன், குரு, புதன் எல்லாமே பார்க்கும்போது தேவதை பிறப்பு, அழகான தேவதை பிறப்பதற்கான வாய்ப்புகள். ரொம்ப நாளாக இல்லாத அளவுக்கு பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும். இல்லை பூர்வீகம் சம்மந்தப்பட்டு சொந்த சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நிகழ்வதற்கான வாய்ப்புகளை தனுசுக்கு இந்த தடவை கொடுக்க போகுது.
ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிம்மதி பெருமூச்சு விடலாம். ஊடல் தீர்ந்து கூடல் அதிகரிக்கும். நல்லா இருக்கு தனுசுக்கு இந்த வயசு ஒத்தவர்களுக்கு. ஓகே. ஏன்னா 5ஆம் இடமும் 7 இயங்குதா, கண்டிப்பா அப்படியே ஜாலியா இளையராஜா பாட்ட கேட்டு கம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிற மாரி தான் இருக்கும். நல்லா ஜாலியா இருக்கு. ஒண்ணும் பெருசா நெகட்டிவா இல்ல. 40 வயதிலேருந்து 60 இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு வேகம் பிறக்கும், உத்வேகம் பிறக்கும். இது நம்ம வந்து 4 பேர் முன்னாடி நம்ம தான் ஜெயிக்கணுன்ற வெறி வரும். இந்த ராகு கொஞ்சம் அலைச்சல் மட்டும் அதிகரிப்பார். அலைச்சல் மூலமாக அனுகூலம் கிடைக்கும். நம்மள ப்ரூவ் பண்றதுக்கு நெறைய மெனக்கெட வேண்டியிருக்கும். கட்டாத வீடெல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நெறைய பெயரு, புகழ் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நீங்க மீடியாவோட கனெக்ட் ஆவீங்க. நெறைய செலிபிரிட்டி யோகம். நெறைய வந்து உங்கள பத்தியான விஷயங்கள் அடுத்தவர்களிடம் சென்றடையுது. ரொம்ப நாளா பேசாதவங்க வந்து பேசுறது. அதன் மூலமா ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. இதெல்லாம் தனுசுக்கு இந்த வயது ஒத்தவர்களுக்கு நிகழ காத்திருக்கிறது. ஓகே. ஹெல்த் வைஸ் வயிறு மட்டும் கவனமா பார்த்துக்கணும். அதே மாரி தலைவலி. ரொம்ப தலைவலி, தலை சுத்தல் கொஞ்சம் வந்து எட்டி பார்த்துட்டு போகும். ஏன்னா சூரியனுடைய 2ஆம் இடத்துல இருக்கும்போது, இந்த இடம் முகத்துல இந்த இடம் வலி வரும். அங்க நீர் கோர்த்துக்கும். சைனஸ் பிரச்சனை வரும் சில பேருக்கு. அதனால அத மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டேன். ஒற்றை தலைவலி நல்லா கொஞ்சம் நெறைய தண்ணி குடிக்க ஆட்டோமேட்டிக்கா சரியா போயிடும். இளநீர் தானம் வாங்கி குடுங்க. மேக்ஸிமம் இளநீர் வாங்கி குடுங்க. ஏதாவது ஒரு தெரிஞ்சவங்களுக்கோ, இல்ல சிவன் கோயில்ல அபிஷேகத்துக்கோ இளநீர் வாங்கி குடுத்தீங்க அப்படின்னா, அது ஒரு நல்ல எல்லாம் உங்களுக்கு கொண்டு வந்து குடுக்கக்கூடிய காரணியாக இனிதே வளரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? அனுமன் வழிபாடு அல்டிமேட்டா பலன் தரும். அதை தாண்டியும் சிவன் வழிபாடு சிந்தை நிறைவேற்றக்கூடிய வழிபாடாக அமைய காத்திருக்கிறது. நான் சொன்ன மாரி ஏற்கனவே சொன்ன மாரி ஒரு வெத்தல ரூ. 1 ஒரு பாக்கு வச்சு 13 நாட்கள் தொடர்ந்து அனுமன வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட துன்பத்துல இருந்தும் விடுதலை. என்ன நினைக்கிறீங்களோ நினைச்ச மாத்திரத்துல நடந்து தீரும். அதனால நீங்க அதை பத்தி கவலையே பட வேண்டாம். இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? நிறைய ட்ரெயின் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. நிறைய ட்ரெயின் பார்க்குறது, நிறைய பஸ்ஸு பார்க்குறது, நிறைய ட்ராவலோட கனெக்ட் ஆக போகிறீங்களே. விமானம் பார்க்குறது. இதெல்லாம் தனுசுக்கு இந்த தடவை உங்கள் கண்ணில் படும். விமானம்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஜாக்பாட்டு தான். அல்டிமேட்டாக இருக்குது. நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தீங்களா? பெல் அடிக்குது. நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களை நோக்கி வரப்போகுது அப்படின்னு சொல்கிறதுக்குரிய சமிக்கைகளாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை விமானம் பார்த்தல் என்ற நிகழ்வு இருக்குது. சூப்பராக இருக்குது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 வருட ஆகஸ்ட் மாதம்.